எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடானப்படி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? உங்களுடைய மூட்டு, உங்களோட போன்ஸ், உங்களோட ஜாயிண்ட், இந்த ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்க முட்டு சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. நம்முடைய கை கால்கள் அசைவுகள் சரியாக இல்லை அப்படின்னா, உங்களோட மூட்டுகளோட ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம் வயதாகும் தன்மை எப்போ நமக்கு வயதாயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் உணர்வார் அப்படின்னா, அவர் சொல்கிறத அவர் உடம்பு கேட்கலை அப்படிங்கும்போது. உதாரணத்துக்கு, பஸ்லேருந்து இறங்கிட்டேன், வீடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது, என்னால் நடக்க முடியலை அப்படின்னா என்ன நிலமைங்க? நான் சொல்கிறத என் உடம்பு கேட்கல. சரி அப்படின்ட்டு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த 1/2 கிலோமீட்டர் தானே பரவாயில்லன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். 2 மாடி ஏறணும், லிஃப்ட்டு ஒர்க் பண்ணல. அப்பா 2 மாடியெல்லாம் ஏற முடியாதுப்பா, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு என் மூட்டு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கல, உங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இங்கே யாரை டாமினேட் பண்ணுறாங்க? உங்கள் உடம்பு உங்களை டாமினேட் பண்ணுது. அதுக்கு காரணம் யாருங்க? கண்டிப்பாக நீங்கள் தான். எதனாலெல்லாம் இந்த ஆரோக்கிய குறைபாடு வருது? இந்த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடு வருது. உடல் இயக்கமின்மை, இதுதான் முக்கியமான காரணம். ஒரு வண்டி வாங்குகிறோம், சின்ன வயசுலாம் சைக்கிள் வாங்கியிருப்பாங்க. இப்போ கூட நிறைய வீட்டில் பார்க்குறேன், குழந்தைங்களுக்காக சைக்கிள் வாங்கியிருப்போம். அவங்க கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த சைக்கிள் இப்போ எடுக்கிறதில்ல. ஸ்கூல் பஸ் வந்துடுது, இல்லை வேனில் போகிறாங்க, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த சைக்கிள் உபயோகப்படாமல் அப்படியே 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. அப்புறம் என்ன செய்யணுங்க? காயலாங்கடையில் தான் தூக்கி போடணும். திருப்பியும் அதை உபயோகப்படுத்துறதுக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வண்டி வாங்குகிறோம், அதை மெயின்டைன் சரியான சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தால் என்ன எல்லாம் தேஞ்சு போய் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் நாம் என்ன செய்கிறோம்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம சரியாக கவனம் செலுத்துறதில்லை, நம்ம உடம்பை சரியாக பாதுகாக்கிறதில்ல. ஓவர் ஹாலிங்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சரி பண்ணி செய்கிற விஷயங்கள் நாம் நம்ம உடம்புக்கு பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுது? அங்கங்கே கொஞ்சம் தேஞ்சு போயிடுது. தேஞ்சு போடனே அது ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்பா, எனக்கு இந்த கால் முட்டியில் சைனோவல் ஃப்ளூயிட் கம்மியாயிடுச்சு, அதனால என்னால் அந்த ப்ரெஷரை தாங்க முடியல. நம்ம ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறோம், சில உயரம் தாண்டும் வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? 1.5 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்லாம் தாண்டி குதிப்பாங்க. குதிக்கும் போது அவங்க உடல் எடையை தாங்குற அளவுக்கு அவங்க முட்டுகள்லாம் ரெடியாக இருக்கும். குதிச்சா அந்த ப்ரெஷர் இருக்கும். காரணம்னா அந்த இடத்துல அவங்களோட சைனோவல் ஃப்ளூயிட்ஸ், அந்த ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் அவங்க கால் எலும்புகள், அதில் இருக்கிற கார்டிலேஜ், அங்கே இருக்கிற சைனோவல் ஃப்ளூயிட் திரவம், இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா சுரக்கம் நிறைய, அவங்க அதுக்கு வேலை கொடுக்குறாங்க, அங்கே உழைப்பை கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுனா அது ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சரியான நடைப்பயிற்சி செய்கிறதில்ல, உடற்பயிற்சி செய்கிறதில்ல. அதெல்லாம் விட சிம்பிளான மூமெண்ட் எக்ஸசைஸ் இருக்குது, அதை கூட நாம் செய்யறதில்ல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்க? உடம்புக்கு இடத்துல ஒரு வேலை இல்லாமல் அப்படியே இருக்கோ, அது அப்படியே வீணாக போகுது. இப்போ இந்த மூட்டுகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சத்தான உணவு சாப்பிடணும். எலும்பு ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும்? சத்தான உணவு இருக்கணும். இன்றைக்கி சத்தான உணவு இருக்கா? இல்லை. அதுவும் குறிப்பாக அசிடிக் ஃபுட் அப்படிங்கிற விஷயம் நிறையா போச்சு. அசிடிக்னா என்ன? நிறையா சமைத்த உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் செய்யும்போது அதில் அமிலத்தன்மை அதிகமாகுது. இறைச்சிகள் நிறையா சாப்பிடும்போது, இதே மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல காரத்தன்மையோட அமிலத்தன்மை ஜாஸ்தியாகுது. அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகும்போது நம்ம உடம்பு இயற்கை ஒரு விஷயம் செய்யும், சமன்படுத்துறதுக்கு. நம்ம உணவில் இருக்கிற கால்சியம் எடுத்து அதை அமிலத்தன்மை குறைத்து காரத்தன்மை, பேசிக் அல்கலைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். உணவில் அந்த அல்கலைன் லெவல் ஃபுட்டு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? காரத்தன்மை உள்ள ஃபுட்டு இல்லை அப்படின்னா உடம்புக்கு வந்து சோர்ஸ் இருக்குது, சேவிங்ஸ் பேங்க் இருக்குது, சேவிங்ஸில் போட்டு வச்சுருக்கோம். கோவிட் டயத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்போம்?
வருமானம் இல்லை, வேலை செஞ்ச இடத்துலலாம் க்ளோஸ் டவுன், ஷட் டவுன், சேலரி இல்லைன்னு அஞ்சரை பட்டி அங்கங்கே இருக்கிற வருமானம் சேர்த்து வச்சுருப்போம்ல கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணணும். அதே மாதிரி உடம்பு என்ன செய்யும், சேர்த்து வச்சுருக்காங்க எங்கே 30 வயசு வரைக்கும் சேர்த்து வச்ச விஷயம் இருக்குது. நம்ம எலும்புகளில் கால்சியம் 30 வயசு வரைக்கும் தான் டெபாசிட் ஆகும், அதுக்கப்புறம் அதில் சேர்க்க முடியாது. அப்போ சேர்த்து வச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. செவத்தில் ஒரு சொரண்டினா தெரியுமா? தெரியாது. செவத்தில் கொஞ்சமாக சுரண்டி எடுத்தால் நமக்கு தெரியாதுல்ல, அதே மாதிரி நம்ம எலும்புலேருந்து கொஞ்சமாக சுரண்டி எடுக்கும். திருப்பி மறுநாள் உங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்டீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறேன்ப்பா, பக்கத்து வீட்டில் போய் ஒரு டம்ளர் கொடுத்தேன், இந்த ஒரு டம்ளரில் சர்க்கரை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி, கடன் வாங்குற மாதிரி நம்ம உடம்பு எலும்புட்டேருந்து கடன் வாங்கும். ஆனால் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப்டர் 30 கிடையாது. கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாம் காம்பினேஷனில் இருந்ததுன்னா தான் கால்சியம்ங்கிறது வந்து ஸ்டோரேஜ் பாசிபிலிட்டிஸே இருக்குது. அதுவும் ஆஃப்டர் 30 ரொம்ப லிமிட்டட் பாசிபிலிட்டிஸ். அப்போ உணவுலும் நிறைய ரிச் மினரல்ஸ் இருக்கிற சத்து மிகுந்த உணவுகள் இல்லை. அதுக்கு பதிலாக காரத்தன்மை உணவு இல்லாமல் அமிலத்தன்மை அதிகமான உணவு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, எலும்புகளோட ஆரோக்கியம், தசைகளோட ஆரோக்கியம், ரத்தத்தோட ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? இதை கொஞ்சம் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குது. அந்த எலும்புகள் ஒன்றோட ஒன்று முனை இருக்குல்ல, அது ஒரு இடத்துல நகர்றதுக்காக ஒரு ஜாயின்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே மூட்டுகள் இருக்கும், பந்துக்கின மூட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் நீங்கள் நேர இணுக்கிறதுக்கு இதுவாகும். இல்லைன்னா என்னாகும், உங்கள் உடம்பு தளர்ந்து ஒரு துணி மாதிரி கீழே கிடக்கும். துணியை கீழே போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி போயிடும். அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும் அப்படின்னாலே எலும்பு இருக்கணும். எலும்புகள் மட்டும் இருந்தால் போதாது, அதில் இருக்கிற லிகமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அது பிடிச்சிக்கிறதுக்குடியான தசை நார்களும் முக்கியம். இப்போ மூட்டோட எலும்புகள் முக்கிய பாகங்கள் என்னென்னா, எலும்புகள் அந்த ஜாயின்ஸில் இருக்கிற தேயாமல் இருக்கிறத கார்டிலேஜ் அப்படிங்கக்கூடிய குருத்தெலும்புகள், அதை பாதுகாக்கக்கூடிய சைனோவியல் திரவம். இதை தவிர 2 எலும்புகளை பிணைக்கிறதுக்காக கயிறு போட்டு கட்டி அப்படி டைட்டாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு விஷயம், அது வந்து லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, தசை நார்கள். அடுத்தது சில எலும்பை இணைக்கும் தசைகள் இருக்கும். அது என்னென்னா எலும்பு மாதிரி இருக்கும், எலும்பு கிடையாது. உதாரணத்துக்கு காலில் பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா எலும்பு மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா எலும்பு கிடையாது, தசை. அதெல்லாம் டேண்டன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சேர பங்கு வகிச்சாதான் நம்ம நகரும் தன்மை ஆரோக்கியமாக இருக்கும். வயதாக அந்த நகரும் தன்மை கம்மியாகிறதுக்கு காரணம் இதில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுல. நிறைய பேர் சொல்லுவாங்க லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு, அதனால் நடக்க முடியல அப்படின்னு. காலில் முட்டியில் ஒரு ஸ்டாக்கிங் மாதிரி போட்டுட்டாலும் போகிறதெல்லாம் பார்ப்போங்க. இதெல்லாம் உடம்பில் ஆரோக்கியமாக கரெக்டாக இருக்கும். இதே லிகமெண்ட்டில் காயம், அது கிழிஞ்சிடுது, காயம் ஏதாவது பட்டுது அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு மூட்டு வலி இருக்கும், நடக்கிறதுல, போகிறதுல, வரதில், நகர்றதுல, தூக்கிறதுல, இதே மாதிரியெல்லாம் பாதிப்பு இருக்கும். ஆர்த்ரிட்டிஸ் இன்றைக்கி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயத்தை நிறையா கேள்விப்படுறோம். இந்த ITISன்னு முடிகிற எல்லா வியாதியுமே நான் ஏற்கனவே ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன். நம்ம மூட்டுகளில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், இல்லை நச்சுக்களோட தேக்கம், டாக்ஸின்ஸோட அக்குமுலேஷன், இல்லை வீக்கம் ஏற்படும் நிலை, இந்த ஜாயிண்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் பேர் ஆர்த்ரிட்டிஸ். இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒவ்வொரு விதமான இன்ஃப்ளமேஷன் வரும்போது அதற்கு அந்த பேரோடு சேர்த்து ஒரு ITIS கொடுத்துறாங்க. தைராய்டிட்டிஸ், கன்ஜக்டிவிட்டிஸ், ப்ரான்சினிட்டிஸ், டயபெட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சேர்த்து அந்த காரணத்தை சேர்த்து பேர் வச்சுறாங்க. சோறு ஒன்று தான், பேர் வேற வேற. இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கான காரணம் என்ன? அந்த குருத்தெலும்பு அதில் ஏதாவது டேமேஜ் ஆகும்போது, அதில் தேய்மானம் ஆகும்போது, அது தேஞ்சு மொத்தமாக உருவம் இல்லாமல் போகும்போது. அடுத்தது சைனோவல் ஃப்ளூயிடுன்னு அந்த திரவம், ரெண்டுத்துக்கும் நடுப்புற உயர்வுத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த திரவம் குறையும் போது, லிகமெண்ட் அது சரியாக அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்காமல் வச்சுருக்கும்போது, லூஸாக இருக்கும்போது, நம்ம கொடி கட்டுறோம், கொடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், துணி போட போட என்ன ஆகும், தொஞ்சு போயிடும். இப்போ திருப்பி என்ன செய்வோம், நம்ம இழுத்து கட்டுவோம். அதே மாதிரி இந்த லிகமெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று பிடிச்சிட்டு இருக்கும்.
அது லூஸாக கொஞ்சம் கேப் விழும்ல, அதே மாதிரி லிகமெண்ட் டேமேஜ் ஆகும்போது, லிகமெண்ட் வீக் ஆகும்போது, அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் நடக்கும்போது எலும்பு ஒன்றோட ஒன்று தேய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த பெயின் வரும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வீக்கம் அதிகமாகும். அந்த நகர முடியாமல் அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வரும். ஆர்த்ரைட்டிஸில் வேறு விதமான இருக்குது, வகைகள் இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம், எலும்புகளோட தேய்மானம். அடுத்தது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்ட்டு கழுத்தெலும்பெல்லாம் சொன்னால் தேஞ்சு பிடிச்சி நாங்கள் என்ன சொல்லுவோம், ஸ்பாண்டலைட்டிஸ்பாங்க. அப்படி குனிஞ்சாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும், தலையை இப்படி திருப்பினாலே தலை சுற்றல் மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்ட்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் இன்ஃப்ளமேஷன் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது எங்கே வரும்னா முழங்காலில், ஜென்ரலாக அந்த முழங்கால் ஜாயின்ஸில் தான் நிறைய பேருக்கு வரும். இடுப்பு மூட்டு, பந்திக்கின மூட்டு இடுப்பில் ஒன்று இருக்குது, அங்கே வரும். விரல் மூட்டுகளில் கூட பேருக்கு பிடிக்க முடியாமல் வரும். முதுகெலும்பில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஜென்ரலாக நம்ம கை வீரர்கள், கால் வீரர்கள் இதே மாதிரி இடத்துல வரும். இது 2 சமயம் ஒரே இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி திருப்பி போய் அப்படியே உல்டாவாக நம்மளையே தாக்க தொடங்குறது தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். இம்யூனை வந்து டிஃபெண்ட் பண்ணுற சிஸ்டம். அது வந்து அதாவது அறிவு கெட்டும்போது, உடம்போட அறிவு கெட்டு போகும்போது வர்றது தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது என்ன செய்யும்னா உடம்போட பார்ட்டு நம்மளது தெரியாமல் எதிரின்னு நினச்சிட்டு அழிக்க ஆரம்பிச்சு. இதனால் நம்ம கார்டிலேஜ், லிகமெண்ட்டு, போன் எல்லாம் டேமேஜ் ஆகும். இதுதான் ஆர்ஏ அப்படிங்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது கவுட்டுன்னு இன்னொன்று சொல்லுவாங்க. விரல் ஜாயின்ஸில் அந்த உப்பு கோத்துக்கிற மாதிரி இருக்கும்போது, அங்கே யூரிக் ஆசிட் சேரும்போது இதில் என்ன ஆகும்னா ரொம்ப அதீதமான வலி இருக்கும், நகர்த்த முடியாது, கை கால் விரல்களை மடக்க முடியாது. செரும நோய் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்பாங்க. ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறது முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், குறிப்பாக கழுத்துலலாம் வந்து இருக்கக்கூடியது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு மரபியலாகவும் இருக்கலாம், வயதாகும் தன்மை அதிகமாகும் போது, அதாவது நம்ம பாடியோட ஏஜிங் ஃபேக்டர் சீக்கிரமாக வயதாகுதல் காரணமாக இருக்கும். ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறதுனால மூட்டுகளுக்கு கனம் தாங்க முடியாமல் இருக்கலாம். ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு காயங்கள், சில பேருக்கு ஏறும்போது வழுக்கி தடுக்கி விழுந்து அதே மாதிரி சில காயங்கள்னால லிகமெண்ட் டேர் ஆகி இருக்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பதம் இருக்கிறதுனால இருக்கலாம், சத்து குறைபாடுனாலையும் இருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய இப்போ உட்கார்ந்த இடத்துலேயே வாழ்க்கை போதில்லை, செடன்டரி, இயக்கம் இல்லாத வாழ்க்கை, இதனாலையும் இருக்கலாம். இதெல்லாம் தான் ஆர்த்ரைட்டிஸ்க்கான முக்கியமான காரணங்கள். இதுக்கான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்த வலி, சில சமயம் சில பேருக்கு என்னென்னா நடக்கும்போது அதே மாதிரி இயங்கும்போது அந்த இடத்துல வலி இருக்கும். சில பேருக்கு நடக்கும்போது டக்குன்னு சவுண்டு வர மாதிரியான முட்டியை வந்து வைக்கும்போது சவுண்டோட வர மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து சவுண்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி முட்டியை சுற்றி வீக்கம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. கை கால்களை மடக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு வரும். இப்போ இடுப்பெல்லாம் இப்படி சுற்றி பண்ணுற மாதிரி இருக்கும், காலை சுற்றி பண்ணுற மாதிரி இருக்கும்போது அந்த சவுண்டு வருது. அதே மாதிரி விஷயம் மூட்டுகளோட வடிவ மாதிரி, சில பேருக்கு கால் மூட்டெல்லாம் இப்படி வளைஞ்சாப்பில் இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சாப்பிலலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, போனோட டென்சிட்டி கம்மியாகி இதே மாதிரி வரும். இதெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ்க்கான காரணங்கள், வழிமுறைகள், சிம்டம்ஸ். இப்போ இதுலேருந்து பாதுகாத்துக்கிறது எப்படி, எதுக்காக பாதுகாத்துக்கணும்? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய இயக்கம் கடைசியாக இருக்கணும். கடைசி நாள் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த மூட்டுக்களை சரியாக பராமரிக்கணும். அதுக்கு வாக்கிங் அப்படிங்கிறது அவசியம். சின்ன வயசாக இருந்ததுன்னா ஜாகிங் பண்ணலாம். வயதாகும்போது நடைப்பயிற்சி பெட்டர், எப்போதுமே நடைப்பயிற்சிங்கிறது பெட்டர். ஸ்விம்மிங் பெஸ்ட்டு, கை காலை நீட்டி மடக்கி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது பெஸ்ட்டு, யோகா பெஸ்ட்டு. இதெல்லாம் விட சிம்பிளாக சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. நான் முடிஞ்சதுன்னா கடைசியில் ஒரு 8 நிமிஷத்தில் உங்களோட ஜாயின்ட்ஸ் எப்படி வச்சுக்கிறதுன்னு லைவாக வேணால் ஒரு செஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா அதையும் எடுத்து காமிக்கணும். ஓகேவா? அடுத்தது, நம்ம வெயிட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு 5 கிலோவுக்கும் 5 மடங்கு, ஒவ்வொரு கிலோவுக்கு 5 கிலோ அதிகமாக
முழங்காலில் அழுத்தம். நீங்கள் நார்மலாக இப்போ ஒருத்தரோட எடை எப்படி கணக்கு பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக ஒரு கால்குலேஷன். ஒரு ஆணாக இருந்தால் 165 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா அதில் 100 கழிச்சிட்டா 65 சென்டிமீட்டர், கரெக்டுங்களா? 65 வருதா? அந்த 65 தான் உங்களுக்கு சராசரி இருக்க வேண்டிய எடை. ஒரு 5% அதிகமாக குறைவாக இருக்கலாம். இதே பெண்களாக இருந்தால் இப்போ 160 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதில் 105 கழிச்சுக்கணும். அப்போ அவங்க 55 கிலோ இருந்தால் ஒரு ஆப்டிமல் வெயிட். இதுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கிலோ அவங்க 1 கிலோ அதிகமாக இருக்கலாம், ஆனால் முழங்காலுக்கு 5 கிலோ அதிகப்படியான ப்ரெஷர் அது தாங்குற மாதிரி இருக்கும். அப்போ 5 கிலோ அதிகமாக இருந்தால் 25 கிலோ உங்கள் உடம்பு அதிகமாகிறதுக்கான ப்ரெஷர் உங்கள் முட்டிக்கு வருது. அப்போ ஸ்ட்ரெயின் ஆகுது பாருங்கள். அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம மொபைல்லாம் எப்படி பார்க்குறோம்? மொபைல் எடுத்துகிட்டு இப்படி குனிஞ்சு பார்க்குறோம். கொஞ்சம் குனிஞ்சாலே 1 சென்டிமீட்டர் குனிஞ்சா 5 கிலோ வெயிட்டை வந்து உடம்புக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ கூட குனிறீங்களோ அவ்வளோ கூட உங்களோட கழுத்து எலும்புகளுக்கு பலவீனம் அதிகமாகுது, லோடு அதிகமாகுது. அப்போ மொபைல் பார்க்குறதான்னு எப்படி பார்க்கணும்? இப்படி கண்ணுக்கு நேரம் வச்சு இப்படி தான் படிக்கணும், நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கணும் பெண்களை சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாமே குனிஞ்ச தலை நிமிராமல் இப்படி தான் இருக்காங்க. இது கழுத்துக்கு அவ்வளோ கேடு தரும். நீங்கள் 10% எடை குறைப்பு செஞ்சீங்க அப்படின்னா 50% உங்களோட வலியை குறைக்கிறதுக்கு காரணம். நீங்கள் சீரான எடையில் இருந்தீங்க அப்படின்னா 30% வரைக்கும் உங்களோட இந்த ஆர்த்ரிட்டிஸ்க்கான அபாயத்தை குறைக்க முடியும். இதுக்கு சத்து நிறைந்த உணவுகள் வேணும். என்ன வேணும்? புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். புரோட்டீன்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? கார்டிலேஜை பலப்படுத்துறதுக்கு, அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸை உருவாகிறதுக்கு, குருத்தெலும்பு வளர்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் புரோட்டீன் அவசியம். கால்சியம் எதுக்கு? கால்சியமும் போனுக்கு மட்டும் இல்லை, அந்த லிகமெண்டெல்லாம், அந்த சுருங்கி விரியும் தன்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கால்சியம் அப்படிங்கிறது தேவைப்படும். விட்டமின் டி உங்கள் எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒமேகா 3 அப்படிங்கிறது வீக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கும், அழற்சியை குறைப்பதற்கும், வலியை போக்குவதற்கும், அந்த சைனோல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கும் ஒமேகா 3ங்கிறது அவசியமான ஒன்று. இதுக்கு டெய்லி உங்களோட வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி உட்காரும்போது இப்படி குனிஞ்சிக்கிட்டெல்லாம் உட்காரக்கூடாது. நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மானிட்டர் கண்ணுக்கு நேராக இருக்கணும். ஐ லெவலில் மானிட்டர் இருக்கணும், உங்கள் கை லெவலில் கீபோர்ட்ஸ் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். வண்டி ஓட்டும் போதும் இப்படி நிமிர்ந்த இதில் தான் வண்டி ஓட்டணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வண்டி ஓட்டும்போது பசங்களாம் பாருங்கள், இப்படி கூறிக்கிட்டு இப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க. எல்லாருமே வண்டி ஓட்டுற ஸ்டைல், உட்கார ஸ்டைல் எல்லாமே மாறுது. சாப்பிடும்போது கூட நல்லா நிமிர்ந்து நின்று தரையில் சப்பளம் போட்டுட்டு கால் கட்டிட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா சாப்பிடும்போது கால் கட்டி இருந்ததுன்னா உங்களோட சக்தி அப்படிங்கிறது இடுப்பு வரைக்கும் தான் பாயும், அந்த குடல் வரைக்கும் தான் பாயும். உங்களோட உணவு ஜெரிக்கிறதுக்கான சக்தி முழுசாக செலவும். கால் தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாது. டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் சரியான அணுகுமுறை கிடையாது. அப்போ உங்கள் போஸ்டர் இருக்கணும், முதுகு நேராக இருக்கணும், தோள்கள் கம்ஃபர்டபுளாக அப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, கழுத்தும் கொஞ்சம் ஒரு பின்னாடி ஒரு கர்வ் வரும் நேச்சுரலாக. அதே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சில குழந்தைங்கள்லாம் படிக்கிறது வந்து இப்படி சாஞ்சிட்டு இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்து படிக்குதுங்க, கோமாளி மாதிரி, கோணல் மாணலா. அது வந்து நிறையா பாதிப்பை உருவாக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஆண்கள் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, பர்ஸு, அதில் தான் தேவையில்லாத விசிட்டிங் கார்டு, பழைய பில்லு, குப்பை, யூஸ் பண்ண டெபிட் கார்டு, யூஸ் பண்ணாத கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. வச்சு பாக்கெட்டில் இப்படி வச்சு வண்டி ஓட்டுவாங்க. அப்போ என்ன செய்யும்? ஒரு பக்கம் டிக்கி தூக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சீட்டில் போடும். அப்போ என்ன ஆகும்? அந்த பேலன்ஸ் இல்லாமல் முதுகு எலும்பு பாதிக்கும். அதே மாதிரி பின்னாடி பர்ஸ் வைக்கக்கூடாது. 2 காரணத்துக்காக. நம்ம வந்து பணத்தை எப்படி பார்க்குறோம்? மகாலட்சுமியாக பார்க்குறோம். அப்போ ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம் அதை பின்பக்கம் வைக்கிறதுங்கிறது தப்பு. அதை விட அவ்வளவு கனமான ஒரு விஷயத்தை வைக்கும்போது உட்கார்ற இடம் சமம் இல்லாமல் இருக்கும். அதனால் பர்ஸ் பின்னாடி வச்சாலும் உங்களோட முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது பாதிக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜென்ரலாக ஃபிசிக்கல் மசாஜ். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. நல்ல செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி உடம்புல தேய்ச்சிட்டு நல்லா வெயில் படுற மாதிரி இருந்தால் எப்பேற்பட்ட ஆர்த்ரிட்டிஸ் பாதிப்புகளும் சரியாகும். இதெல்லாம் வந்து இயற்கை முறை வைத்தியத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இது செய்யும்போது என்ன ஆகும்னா, விட்டமின் டி அப்சர்ப்ஷன் நிறைய ஆகும், உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும்,
இதை தவிர ஹாட் வாட்டர், இது சில பெயின் இருக்கிற இடத்துல கோல்டு பேக் வைக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங், யோகா நித்ரா இதெல்லாம் எதுக்காகும்னா மனசை அமைதி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது மூட்டு வலி இருக்குது அப்படின்னாலே உடனடியாக மருத்துவரை பார்த்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்துக்கிறது, செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அலோபதி மருத்துவத்துறையில் ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அதை சரி பண்ணுறதுல அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களான்னா இல்லை. ஒருத்தரை பேஷண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுறதுலேயும் அவங்க எக்ஸ்பர்ட். ஒரு அவசரம், பிரச்சனை, ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. நமக்கு தெய்வங்கள் போல் நம்மை காப்பாற்றும் மனிதர்கள் யார் அப்படின்னா இன்றைக்கி டாக்டர்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்லையும் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ பணம் கறக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வருமுன் காத்துக்கணும். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே உங்களை பாதுகாத்துக்கணும். அதுதான் பெட்டர் இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கரெக்டாக ரெகுலராக யோகா பண்ணணும், நல்ல சத்தான உணவுகள் இருக்கணும், போதுமான நீர் சாப்பிடணும், ஒரு அமைதியான இருக்கிற இடத்துல இருக்கணும். இதை தவிர சில உடம்புக்கு அழற்சி எதிர்ப்பண்புகளை கொடுக்கக்கூடிய மூலிகை உணவுகள், இதே மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி லிகமெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். இன்றைக்கி ஜிம்முக்கு தான் போய் நீங்கள் உடற்பயிற்சி, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய பாடிலி எக்ஸசைஸ், அதாவது வெயிட் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியது இருக்குது. புஷ்அப், புல்லப்பு, சிட்டப்ஸு, இதே மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு உங்கள் தசைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வலுப்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. இது பாதிப்புகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்க்குறோம். இப்போ இதற்கு தீர்வு என்ன? சில தீர்வுகள் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். இல்லைங்க, நல்லா டெய்லி உட்காந்துட்டு யோகா பண்ண சொல்கிறீங்களா? கஷ்டம். எனக்கு 20 நிமிஷம் யோகா பண்ண முடியாது. 40 நிமிஷம் நடக்கணுமா? அதுவும் வேகமாக நடக்கணுமா? வியர்வை வர மாதிரி நடக்கணுமா? வாய்ப்பு இல்லைங்க சார். எனக்கு காலையில் எழுந்த உடனே குளிக்கிறதுக்கு, அவசரமாக கிளம்புறதுக்கு, பசங்களை கிளப்புறதுக்கு இதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்ததுனாலும் உங்களை கொஞ்சம் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் எலிக்சர் மிக்ஸ். இதில் இருக்கிற மூலிகைகள் ஒரு 12 விதமான அற்புத மூலிகைகள். நாம் இந்த மூலிகைகளோட பலன் பல்வேறு காரணத்துக்கு பல்வேறு கோணத்தில் பார்த்துருக்கோம். செக்ஸுவல் ஹெல்த்துக்கு எப்படி இருக்குது, இன்ஃபர்டிலிட்டிக்கு எப்படி இருக்குது, ஹார்ட் ஹெல்த்துக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் உடலில் தூய்மைப்படுத்துறதுல எப்படி இருக்குது, சுகர் டயபெட்டிக் வந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, இதே மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எலும்புகள், மூட்டு, ஜாயின்ஸ், லிகமெண்ட்ஸ், இதே மாதிரி இதற்கான ஆரோக்கியத்துக்கு, இந்த ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு எலிக்சர் மிக்ஸில் இருக்கிற இந்த 12 மூலிகைகளும் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? எலிக்சர் மிக்ஸில் ஒரு 12 சக்தி வாய்ந்த ஹெர்பல் ப்ளஸ் ஸ்டெம் செல்ஸ் காம்பினேஷனில் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதாவது மாடர்ன் விஸ்டம், ஏன்ஷியன் விஸ்டம், மாடர்ன் டெக்னாலஜி. அதாவது அந்த காலத்தில் மருத்துவ முறை, நம்ம ஆப்ரேஷன்லாம் நம்ம நாட்டில் தேரையர் காலத்தில் பண்ணியிருக்காங்க, ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி. அப்போ அந்த டெக்னாலஜி அப்பயே இருந்தது, விஸ்டம் இருந்தது. ஆனால் அதற்கு தேவையான உபகரணங்கள் அப்போ கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான டெக்னாலஜி, உபகரணங்கள், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டும் கலந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இந்த மூட்டு ஆரோக்கியத்தோட அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டிலேஜ் நல்லா, போன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், லிகமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும், சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ், அந்த உராய்வுக்கான திரவம் நல்லா சுரக்கணும். இதற்கு இந்த எலிக்சர் மிக்ஸில் இருக்கிற மூலிகைகள் எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். ட்ரிச்சிலியா காட்டிகுவா, இது பிரேசில் நாட்டை சார்ந்த அமேசான் காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில பழங்குடியினர் வாழும் இடங்களை விளையக்கூடிய ஒரு குறு மர தாவரம். இதில் கட்டுபா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப எக்ஸலண்ட்டான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த பழங்குடியினர் வசிக்கும் இடத்துக்கு போகிறாங்க. அந்த பழங்குடியினர் பேர் துப்பி இண்டியன்ஸ். துப்பி இண்டியன்ஸ் ஆக்சுவலாக
இந்தியர்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு. இந்தியர்கள் அப்படின்னா நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, பழமை வாய்ந்த மனிதர்கள், அதே மாதிரி நல்ல ஒரு விஸ்டம், ஞானம் எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அங்கே இந்தியன் மாதிரி ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பார்க்கறதுக்கு நல்ல வலுவானவங்களாக இருக்காங்க. திடகாத்திரமாக இருக்காங்க, ஆஜானுபாகுவாக இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தோல்லாம் பல பலன்னு இருக்கு. ஆண் பெண் இருபாலரும் இல்லற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. வேட்டையாட போகும்போதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக போகிறாங்க. காலையில் போகும்போது என்ன ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா எனர்ஜியோடு போகிறாங்களோ அதே ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா எனர்ஜியோடு திரும்பி வரும்போது வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிரச்சனை, என்ன இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க ஃபுட்டில், பூஜை அறையில் எல்லாத்துலேயும் இந்த டிச்சிலியா காட்டிகுவா வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற கட்டுபா தான் இவங்களுக்கு இவ்வளோ எனர்ஜியை கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன செய்யுதுன்னா நரம்பு மண்டலத்தை அவ்வளோ பலப்படுத்துது. உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை ஆக்சிஜனேற்றம், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்கிற விஷயம் நம்ம உடம்புல நடக்கும். அதாவது நம்ம ஆக்சிஜன் சுவாசித்து அது உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடாக வெளில வருது. உள்ளே போகிறது ஒன்று, வெளில வருது ஒன்று. கரெக்டுங்க தானே? உணவாக போகுது, அது வேறு விதமாக வருது. தண்ணி போகுது, வேறு விதமாக திரவமாக வருது. அதே மாதிரி ஆக்சிஜன் உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடாக வெளில வருது. இது நடுப்புற என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு செல்லுலேயும் ரத்தம் கார்பன் டை ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணிட்டு வருது. அந்த செல்கள் ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுது. அதில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, அதுதான் ஒரு பவர் ஹவுஸ் அடுப்பு. அந்த அடுப்பில் எரிஞ்சதுக்கப்புறம் ஆக்சிஜன் எரியும் போது அதுலேருந்து எப்படி அடுப்பில் தணல் வந்தோடனே ஒரு பொறிப்பட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆகுதோ, அது மாதிரி சில செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டேமேஜ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் டேமேஜ் ஆனவுடனே அந்த செல் என்ன செய்யும், கம்மியாயிடுச்சு. அது சரியாக இயங்கணும்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வேணும். என்ன செய்யும், பக்கத்து செல்லேருந்து அது பிடுங்கி எடுத்துடும். எந்த செல்லு பக்கத்தில் வீக்காக இருக்கோ அதுலேருந்து பிடுங்கிடும். இது கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செல்கள்லாம் டேமேஜ் ஆகி நிறையா பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ இதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்னு கொடுக்கும்போது அந்த செல்களுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் தானாகவே கிடச்சிடும், வெளிலேருந்து கிடச்சிடும். இந்த ஆக்சிஜன் ஏற்றத்தை இந்த கட்டுபா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த டிச்சிலியா காட்டிகுவா பெட்டராக செய்யுது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. ரத்த ஓட்டம் அதிகமான என்னாகும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் போய் சேரும். அப்போ இரத்த குழாய்கள்லாம் விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும்போது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 1,60,000 மைல்ஸ் நீளமுள்ள இரத்த குழாய்கள் இருக்குது. இது முடியல 16ல் ஒரு பங்கக்கூடிய கேப்லரிஸ்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் கட்டாச்சுன்னு வச்சுங்க, அங்கேருந்து ரத்தம் வரும். அங்கே பெரிய பெரிய இரத்த குழாயெல்லாம் இருக்காது, இந்த விரலோட நுனி பகுதியில். அங்கேயும் மெலிசா முடியல 16ல் ஒரு பங்கு இருக்கிற இரத்த குழாய்கள் இருக்குது. அங்கே இருக்கிற செல்லுக்கும் தேவையான ரத்தத்தை கொண்டு போய் உடம்பு கொடுத்துட்ருக்கு. ஒரு நிமிஷத்தில் 5-7 லிட்டர் ரத்தத்தை உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் அத்தனையும் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள் பண்ணிடுது. கீழே கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்து அங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வர விஷயம் ஒரு நிமிஷத்தில் நடக்குது. அப்போ இந்த ரத்த ஓட்டம் மேம்பட்டுது அப்படின்னா எல்லாருக்கும் தேவையான எல்லா செல்லும் தனித்தனி ஆளாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு கிடச்சிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு கிடச்சிடுச்சுன்னா அவங்க நல்ல எனர்ஜியாக இருப்பாங்கல்ல, அதே மாதிரி விஷயம் நடக்கும். இதுக்கு இந்த டிச்சிலியா காட்டிகுவாங்கிறது சப்போர்ட் பண்ணும். வாத நோய், இந்த ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வாத நோய்னு சொல்லுவாங்க. முட்டுவாதம், முடக்குவாதம், கீழ்வாதம், இதே மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக நம்ம உடம்புல வாதம், கபம், பித்தம் இது மூன்றும் சமநிலையில் இருக்கும். இது வாதம் அதிகமாகும் போது தான் இந்த வாத நோய்கள் அப்படிங்கிறது, முடக்குவாதம், கீழ்வாதம், இதே மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ நம்ம உடம்புல காலையில் பார்த்திங்கன்னா வாதத்திற்கான நேரம், நடு இரவிலேருந்து காலையில் வரைக்கும் வாதத்திற்கான நேரம். பித்தத்திற்கான நேரங்கிறது சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். முன்னிரவில் பார்த்தீங்கன்னா கபம் அப்படிங்கிறதுக்கான நேரம். வாத நேரத்தில் கழிவுகள்லாம் வெளியேறணும். கழிவுகள் வெளியேறாமல் தங்கிடுச்சுன்னு வச்சுங்க, அதுதான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ், இது மாதிரி ஆர்த்தட்டிஸ் வருது, உடம்புல தங்குறது.
இப்போ பித்த நேரத்தில் என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புல இருக்கிற அந்த அக்னி தீ நல்லா வேலை செய்யும், சாப்பிட்ட சாப்பாட்டெல்லாம் ஜெரிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நைட்டு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அது எத்தனை நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் ஜெரிக்கிறதுக்கு. உடம்பு அது ஜெரிக்கிறதுக்கான எனர்ஜியை எடுத்தது அப்படின்னா உடம்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலை எப்போ நடக்கும், அந்த விஷயங்கிறது நடக்காது. குறிப்பாக நம்முடைய கல்லீரல் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற சேர்ந்து இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலை. அதோட பீக் பர்ஃபார்மன்ஸ் டைம் அப்படிங்கிறது நைட்டு 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அது பீக் பர்ஃபார்மன்ஸ் அந்த நேரத்தில் பண்ணணும்னா நீங்கள் நைட்டு 9:30 மணிக்கே படுத்து தூங்கணும். நான் உட்காந்துட்டு தூங்குறேன்னாலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் ஆழ்ந்த நிலையில் படுத்த நிலையில் தூங்கியிருக்கணும். அப்போ 9-10 மணிக்கு நீங்கள் தூங்கியிருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் மெலட்டோனின் சுரக்கிற நேரம் சன்செட்டுக்கு அப்புறம். அப்போ நீங்கள் 7 மணிக்குள்ளேயே உங்கள் இரவு உணவு முடிக்கலைன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கபம் உடம்புல அதிகமாகும்போது என்ன ஆகும், குளிர்ச்சி தன்மை அதிகமாகிடும். அப்போ ஜீரணம் ஆகாது. அது உடம்புல போய் கொழுப்புகளாக போய் சேர்றதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி வாதம் காலையில் அது அதோட வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் காலையில் யாரும் சீக்கிரமாகவே, அதனால தான் காலை கடன்லாம் முடிக்கணும். நம்ம எழுந்துக்கிறதே 8 மணி, நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு எழுந்தால் அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் நம்ம காலை கடன்களை கழிச்சுட்டு இருப்போம். சைக்கிள் பாடியோட சர்க்காடியன் ரிதம் படி ஒரு சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிள் சரியில்லாதப்ப நம்ம உடம்புல இருக்கிற வாதம் கபம் பித்தம் அப்படிங்கிற சமநிலையில் இல்லாமல் போயிடுது. இந்த வாதம் அதிகமாகிறதுனால மட்டும்தான் நமக்கு இந்த வாத நோய்கள் அப்படிங்கிறது வருது. இந்த டிச்சிலியா காட்டிக்குவா என்ன செய்யுதுன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை எடுக்குது. இதே மாதிரி அக்குமுலேட் ஆன கழிவுகளை உடம்புலேருந்து எடுக்கிறதுல இந்த டிச்சிலியா காட்டிக்குவா இப்போ நம்ம இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் பங்கு இருக்குது, இதுக்கும் பங்கு இருக்குது. எப்படி அப்படின்னா, முதல் விஷயம் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ரத்தம் என்ன செய்யும், நியூட்ரியண்ட்டை கொண்டு போய் சேர்க்கும், ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும், விட்டமின் மினரல் கொண்டு போய் சேர்க்கும். சேர்த்துட்டு அங்கே ஒரு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், கல்லீரலில் கொண்டு போய் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்க்கணும்ப்பா, நுரையீரலில் கொண்டு போய் கார்பன் டை ஆக்சைடை சேர்க்கணும். அப்படிங்கிற மாதிரி அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஃபில்டர்ஸ் இருக்கும். அப்போ இந்த வேலையை தெளிவாக ரத்தம் செய்யணும்னா ரத்த ஓட்டம் மிகைப்படணும். அதற்கு இந்த டிச்சிலியா காட்டிக்குவா சப்போர்ட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு, இந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுது, ஆக்சிஜன் ஏற்றத்தை கம்மி பண்ணுது. அதனால் கூர்த்தெரும்பு பாதுகாப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒருத்தரோட அறிவாற்றல் திறன் அதிகமாக இருக்கணும்னா மூளையோட செயல்பாடு கரெக்டாக இருக்கணும். மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலத்தோட நரம்புகள் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது. அங்கே சினாப்சிஸ்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சிக்னல் பாசிங்கிறது கெமிக்கல் பாசிங்காக இருக்கும். ஒன்றோட ஒன்று தொட்டு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்காது. கரண்ட்டுங்கிறது இங்கேருந்து ஒரு கேப்பில் பாஸ் ஆகும்ல, அதே மாதிரி விஷயங்கள்லாம் மூளையில் நடக்கும். அதே மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், அந்த சிக்னலிங் ப்ராசஸை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை, நரம்புங்கிறது ரத்த ஓட்டம் போகிறது மட்டும் இல்லை, இந்த சிக்னல். இப்போ காலில் நீங்கள் ஒரு வைக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு முள்ளு குத்துது, உடனே காலை தூக்குவீங்க. எத்தனை செகண்ட் ஆகும், நான் சொல்கிறது கூட இத்தனை நேரம் ஆச்சு. ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக அப்படி பட்ட உடனே தூக்குவீங்க. கொண்டு போய் ஒரு இடத்துல கையை வைக்கிறீங்க, சூடாக இருக்க செட்டுன்னு கையை தூக்குவீங்க. இந்த அனிச்சை செயலாக நடக்குது பாருங்கள். அந்த சிக்னலிங் ப்ராசஸ், அதுவும் ஒரு நரம்பு மண்டலம், இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது, அந்த விஷயத்தையும் இது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கிற சக்தியை தூண்டி கொடுக்கும், இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். இது அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய ஒரு பனை மர வகை தாவரம். சவுத் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய, சவுத் ஈஸ்ட் அமெரிக்காவில் இதில் இருக்கிற பழங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது. லாஸ்ட்டில் கேளுங்க சார் கொஸ்டின் சார். ஓகே, இதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 மாதிரி ஒரு உடம்புக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பைட்டோஸ்டால்கள், பாலிசாக்கரைட்ஸ், இதே மாதிரி உடம்புக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய சில நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா உடம்புல இருக்கிற வீக்கங்களை கம்மி பண்ணி கொடுக்கும், வலியை கம்மி பண்ணி கொடுக்கும், மூட்டுகளோட இயக்கத்தை மேம்படுத்தி கொடுக்கும், வலி நிவாரணம் கொடுக்கும். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும், பெயின் கில்லர்னு ஒன்று எடுக்கிறோம். பெயின் கில்லருங்கிறது என்ன செய்யும், இப்போ எனக்கு மூட்டு வலின்னு நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், ஆனால் என்ன நடக்குது, வலி சரியாக போயிடுது. இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. ஆக்சுவலி உடம்புல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் கிச்சனில் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், அடுப்பில் கையில் சூடாக 2 துணியை வச்சுட்டு
எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஒயரில் நெருப்பு பொறி பறக்குது. என்னால் சட்டியை வைக்கவும் முடியல, கீழே போடவும் முடியல. உடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுங்க சார் அப்படிங்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, நான் கையில் வச்சுருக்கேன், ஒரு எமர்ஜென்சி சூழல். சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறீங்க, எந்த சுவிட்சு இதுக்கு உண்டானதுன்னு தெரியல. நான் கை காமிச்சு அந்த சுவிட்சுன்னு சொல்ல முடியல, அந்த 3வது சுவிட்சு அப்படின்னு சொல்ல முடியல. அப்படியே நானும் பதட்டத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன செய்றீங்க, உடனே இது தானே ஆஃப் பண்ணணும், வா ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நேராக போகிறீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது முனையில் மெயின் சுவிட்ச் இருக்குது, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுறீங்க. ப்ராப்ளம் சால்வ்டா? இப்போ அந்த ஒயரில் தீப்பொறி வந்து நின்று போச்சு. அதே மாதிரி நீங்கள் வலி மாத்திரை சாப்பிட்றீங்க, மூட்டு வலிக்காக நீங்கள் மாத்திரை எடுக்கிறீங்க. அந்த மூட்டு வலிக்கான காரணம், எனக்கு இங்கே கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும்மா, கார்டிலேஜ் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு, சைனோல் ஃப்ளூயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் அனுப்பு, கொஞ்சம் கால்சியம் அனுப்பு, கொஞ்சம் மக்னீஷியம் அனுப்பு, கொஞ்சம் ஜிங்க் அனுப்பு, கொஞ்சம் விட்டமின் டி அனுப்பு அப்படின்ட்டு அந்த மூட்டில் பர்ச்சேஸ் நோட்டு போட்டு கிச்சனுக்கு அனுப்புகிற மாதிரி, கேஒய்டி போட்டு அனுப்புகிற மாதிரி கேட்குது. உடனே மூளை என்ன சிக்னல் கொடுக்கும், சரிப்பா கொஞ்சம் பிளட்டில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் போட்டு மூட்டு கேட்குது பார், அது கொஞ்சம் அனுப்பிச்சி விடு அப்படின்ட்டு மூளை சொல்லி அனுப்பும். வலிக்கான காரணம் அதுதான். வலின்னு ஒன்று வந்ததுன்னா உடம்புல ரிப்பேரிங் நடக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்காம நாம் அது வலிக்குது, அங்கே ஏதோ பிரச்சனை, அங்கே ஆக்சுவலி பிரச்சனையை சரி பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே ஒரு பிரச்சனை, அதுக்கு தேவையான மருந்து கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணு அப்படிமா. மருந்து கொடுத்தா பிரச்சனை தீர்வாகுதா? ஆகவே ஆகிறது இல்லை. தெரிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், மருந்து தான் எடுக்கிறோம். அப்போ அந்த மருந்து என்ன செய்யுது, போய் மெயின் ஆஃப் பண்ணிடுது. இப்போ இங்கே கேட்டது கொஞ்சம் பலமாக கேட்டிருக்கு, சவுண்டாக கேட்டிருக்கு, எனக்கு வேணும் வேணும்னு அழுது அடம்பிடிச்சி கேட்டிருக்கு. ஆனால் சில குழந்தைகள்லாம் அப்பா வரும்போது எனக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு கேட்கும். இன்னொரு குழந்தை சொல்லும், அப்பா வரும்போது எனக்கு ரப்பர் வேணும்ப்பா வாங்கிட்டு வா. அதெல்லாம் அர்ஜென்ட் இல்லாத விஷயம், கரெக்டுங்களா? ஆனால் அப்பா வந்து என்ன செய்வார், சரிப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவார். ஆனால் இன்னொரு குழந்தை கேட்குது, எனக்கு பசிக்குது இப்பயே சோறு போட்டுன்னு அழுது. அது உடனே கவனிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் எங்கே கொடுக்கும், ஒரு குழந்தை பசியில் அழுதுட்டுருக்கு, இல்லை ஒரு வழியில் அழுதுட்டுருக்கு, உடனே அதுக்கு போய் மாந்தமாக தட்டணும். இல்லை பசிக்குதா ஒரு பால் புட்டி கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு குழந்தை. இன்னொரு 2 குழந்தை வந்து எனக்கு பென்சில் வேணும், ரப்பர் வேணும், நோட் புக் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்னல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும், எந்த சிக்னலுமே போகாது. அப்போ ஃபஸ்ட்டு ரப்பர் வேணும்னு கேட்கும், அடுத்தது பென்சில் வேணும்னு கேட்கும், அப்புறம் நோட் வேணும்னு கேட்கும். இது எல்லாமே கேட்கலன்னா ஒரு நாள் வந்து, அப்பா எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடு அப்படின்னா, என்னப்பா எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு வர சொன்னால் பெரிய பெரிய செலவாகுமே அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி விஷயம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடம்புல சின்ன சின்ன விஷயங்கள், சரி பண்ணுற விஷயங்கள், ரிப்பேர் ஆகிற விஷயங்கள் தடைப்பட்டு போகும். அதனால அந்த சின்ன ரிப்பேர்லாம் அக்குமுலேட் ஆகி பெரிய ரிப்பேர் ஆகும். இங்கேயும் ரிப்பேர் பெருசாகும், அந்த இடத்துலையும் புதுசாக ரிப்பேர் சரி பண்ண ஆரம்பத்திலே சரி பண்ணக்கூடிய அந்த ரிப்பேர்லாமும் பெரிய ரிப்பேர் ஆகும். ஒரு சின்ன கோடு இருக்குது, அது நீங்கள் ரப்பர் விட்டு அழிச்சிடலாம். அடுத்து அந்த கோடை வச்சு ஒரு பென்சில் வச்சு போடுறதுக்கு பதிலாக பேனால் வச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழிச்சிடலாம். ஆனால் பர்மனன்ட் மார்க்கரில் வச்சு அழிக்க முடியுமா? இதே மாதிரி விஷயத்த தான் நம்ம மருந்து சாப்பிட்றோம், வலி மாத்திரை சாப்பிட்றோம்னு செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்லாம் என்ன செய்யணும்னா இயற்கையான வலி நிவாரணத்தை கொடுக்குது. அதே மாதிரி எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது கால்சியமை அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கார்டிலேஜ், அதாவது அந்த குருத்தெலும்புகள் சிதையாமல் தடுக்குது. அதே மாதிரி மசில்ஸ், லிகமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தசை நார்கள், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. சைனோவியல் திரவம் சுரக்கிறத மேம்படுத்துது. இந்த விஷயம்லாமும் செரோனா ரெப்பன்ஸ் சொல்லுது. சரி, இது மட்டும் இல்லை, ஜென்ரலாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, மனிதர்களோட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் வேலை செய்யும். ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் ஒரு வீக்கம் காரணமாக நைட்டில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, யூரின் போகிறது வந்து ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது. சின்ன வயசுலாம் என்னாகும், நம்ம ஏபிசிடி எல்லாம் ஆண்கள் இதில் வரைவோம் ஸ்கூல் பாத்ரூம்லாம். ஆனால் வயதாக அதோட ப்ரெஷரும் ஃப்ளோவும் கம்மியாகும். வயதாகும்போது நம்ம ஷூ காலில் படாமல் பாத்ரூம் போகிறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஆனால் இந்த ப்ராஸ்டேட்டை அந்த வீக்கத்தை குறைக்கும் போது ஒரு பழைய மாதிரி யூரினல் ஃப்ளோ இருக்கும். நைட்டில் வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்லாம் இல்லாமல் இருக்கும். சிறுநீர் பாதையும் இது சரி பண்ணும், சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்றுகளையும் நீக்கும். அதே மாதிரி முடி ஆரோக்கியத்துக்கு நல்லது, முடி கொட்டாமல் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த சாப்பால்மெட்டும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது குக்கர்பிட்டா மஷட்டா அவங்கக்கூடிய மஞ்சள் பூசணி விதைகள், நம்ம பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் பூசணி க்ரூக்குடு பம்கின்னு சொல்லக்கூடிய பஹாமா தீவுகளில் விளையக்கூடிய ஒரு
அதிக நுண்ணூட்ட சத்துக்கள் மிகுந்த ஒரு பரங்கி விதையோட அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், ஜிங்க்கு, ஒமேகா 3 இதெல்லாம் இருக்குது. இதில் ஃபைட்டோஸ்டெரால்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்போதுமே ஒமேகா 3 அப்படிங்கிறது ஜாயின்ட் ஹெல்த்துக்கு நல்லது. ஜென்ரலாக மீனில் நிறையா கிடைக்கும். நிறையா வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அந்த மீன் சாப்பிடாதனால ஒமேகா 3 டெஃபிஷியன்சி இருக்கும். அப்போ இதே மாதிரி சீட்ஸில் வந்து ஒமேகா 3 கிடைக்கும். இது எலும்பு ஸ்ட்ராங்காகிறதுக்கும், அதில் இருக்கிற வீக்கங்களை குறைப்பதற்கும், குருத்தெலும்பு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது நெருஞ்சியல் முள், ட்ரிப்ளஸ் டெரஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற பங்க்சர் வைன். இது என்ன செய்யுது அப்படின்னா, இதுவும் மூட்டு ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கும். வாத நோயை தணிக்கிறதுக்கும், ருமட்டாய்ட் வாதத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகும்போது அதை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. டிஷ்யூஸுங்கிறது என்ன? இது குருத்தெலும்பு அந்த டிஷ்யூஸாக இருக்கலாம், தசை நாள்கள் அப்படிங்கக்கூடிய லிகமெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் திருப்பியும் மீளுருவாக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எலும்பு ஆரோக்கியத்துக்கு இதுவும் வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் என்ன ஆகும்னா எலும்பு முறிதல் அப்படிங்கிறது தடுக்கும். இது ஆஸ்டியோபாரோசிஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எலும்பு ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் என்ன தான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஒரு ஸ்பாஞ்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். சில பேர்லாம் இந்த கை கால் தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு கல் மாதிரி ஒரு லைம் ஸ்டோன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ள பொத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கல். அதே மாதிரி தான் நம்ம எலும்பும் சின்ன சின்ன நுண் துவாரங்களோடு இருக்கும். அந்த நுண் துவாரங்களில் தான் ஆக்சுவலாக எலும்பு மஜ்ஜைகள்லாமும் இருக்கும். அந்த எலும்பு மஜ்ஜைகளில் தான் பிளட் உருவாகிறதும் இருக்கும். அப்போ அந்த எலும்போட ஸ்ட்ரென்த் எவ்வளோக்குள்ள இருக்கோ, அந்த போர்ஸ் எவ்வளோக்குள்ள கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நாம் சாப்பிட்ற சாப்பாடு கால்சியம் ரிச் உணவாக இல்லாமல் கால்சியம் கம்மியாக இருக்கிற உணவாக இருந்ததுன்னா நம்ம உடம்பு போதாத இது குறைக்கும், உடம்புலேருந்து எலும்புலேருந்து எடுக்கும். அப்போ அந்த எலும்பு முறிவுக்கான ஆபத்து அதிகமாகும். இது எடுத்துக்கும் போது அந்த எலும்பு முறிவதற்கான ஆபத்து கம்மியாகும். இதுவும் சைனோல் ஃப்ளூயிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. தசை நார்களோட வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஒட்டுமொத்த தசை நாள் மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது சிவப்பு பீச் ஸ்டெம் செல்ஸ், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இதில் இருக்கிற பீச் ஸ்டெம் செல்ங்கிறது எங்கெல்லாம் உங்களுக்கு டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த டிஷ்யூஸ் எல்லாம் போய் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது ஒரு சர்க்கஸ் இருக்குது, அங்கே ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பார். இங்கேருந்து அங்கே தாவி ஒருத்தர் பண்ணுவார், சர்க்கஸ் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? ஒரு வலை இருக்கும், வலையில் இங்கேருந்து ஒருத்தர் தாங்குவார், தாவி அங்கே போவார். அது யார் செய்வாங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் இந்த ஜோக்கர் என்ன தெரியுமா செய்வார்? இவரும் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவார். திடீர்னு என்ன செய்வார்? அவர் ஜம்ப் பண்ண தெரியாத மாதிரி அவரே விழுந்து அந்த வலைக்குள்ளே விழுவார். ஆனால் அவர் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செல் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இல்லாத ஒரு விஷயத்த இது போய் ரீப்ளேஸ் பண்ணும். அந்த அளவு இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இது பண்ணும். அது தவிர செல் உருவாகிறதுக்கு மட்டும் இல்லை, கொலாஜன் உருவாகிறதுக்கு. கொலாஜன்னா நம்ம நினச்சிருப்போம் ஸ்கின்னெல்லாம் டெக்ஸ்சரோடு இருக்கிறதுக்கு கொலாஜன் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லை, கார்டிலேஜ் லிகமெண்ட்ஸ்க்கெல்லாம் கொலாஜன் வேணும், அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணுது. இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா வலி வீக்கம் குறையும், மூட்டுகளோட இயக்கம் மேம்படும், டிஷ்யூஸ் ரிப்பேரிங் பெட்டராக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இன்னொரு ஸ்டெம் செல் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல் அப்படின்ட்டு. இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட ஒரு ஸ்விட்சர்லாந்தில் விளையக்கூடிய ஒரு ஆப்பிள். இது ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காயில் ஏதாவது ஸ்கீரலோ டேமேஜோ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாகவே குணப்படுத்திக்குமா. அதெல்லாம் பார்த்து தான் ஆராய்ச்சியாளர்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தாயிலேருந்து கிடைக்கக்கூடிய தொப்புள் கொடி வழியாக வரக்கூடிய ஸ்டெம் செல் மாதிரி இதில் தாவர ஸ்டெம் செல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது மனிதனுக்கு எவ்வளோ உபயோகமாகும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதில் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இதுவும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சீட்டு காட்டு விளையாடுறோம், அதில் நம்மள்ட்ட ஒரு கார்டு இல்லை. இப்போ கியூனும் கிங்கும் இருக்குது, ஜாக்கோ ஏஸோ இல்லை. இதை எடுத்தால் ஜாக்காவோ ஏஸாவோ டன்னும் இருக்குன்னு வச்சுங்களேன். டன் ஜாக் கியூன் கிங் அப்படின்ட்டு செட்டு சேர்க்கணும். கியூனுக்கு ஜாக்குக்காக வெயிட் பண்ணுறோம்.
இந்த ஜோக்கர் வந்துன்னு வச்சுங்க, ஜோக்கரை வச்சுட்டு ஆப்பா ரம்மிப்பா அப்படின்னு முடிக்கணும்ல. அப்போ இந்த ஜோக்கர் எந்த சீட்டோட வேணாலும் அந்த இடத்த எப்படி நிரப்புதோ அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எந்த டிஷ்யூஸில் வேணாலும் போய் இது பண்ணும். இது எப்படி சாத்தியம்? எப்படிங்க? கண்ணில் ஒரு பிரச்சனைனாலும் போய் செய்யுது, இதயத்தில் ஒரு பிரச்சனைனாலும் இந்த ஸ்டெம் செல் போகுது, மூட்டில் ஒரு பிரச்சனைனாலும் எப்படிங்க வந்து செய்யுது அப்படின்னா, நம்ம அம்மாவோடைய கருமுட்டையும் அப்பாவோட விந்தனும் சேர்ந்து முதல்ல ஒரு ஸ்டெம் செல் உருவாகும், ஜைகோட்னு பேர். அந்த ஜைகோட்ங்கிற ஸ்டெம் செல் தான் இப்போ உங்களோட கண், உங்களோட மூக்கு, உங்களோட முடி, உங்களோட நகம், உங்களோட இதயம், உங்களோட கிட்னி அப்படின்னாலும் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஸ்டெம் செல்லுக்கு எந்த இடமா வேணாலும் மாறுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த பொட்டென்ஷியலை இந்த ஸ்டெம் செல் இதுவாகுது. இதனால் குருத்தெலும்பு சிதைவு சரியாகுது, செல்லோட லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, மூட்டுகளோட நெகிழ்வுத்தன்மை மீட்டெடுத்து கொடுக்குது, சைனோவெல் ஃப்ளூயிட்ஸோட செக்ரிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா வயதாகும் தன்மை குறையுது, தோலோட ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகுது, இம்யூனிட்டி உங்களுக்கு பூஸ்ட் ஆகுது. அடுத்த ஒரு மூலிகை எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோட்வீட் அப்படின்னா ரவுடி ஆட்டுத்தாவரம். இது ஜென்ரலாக வந்து செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு லவ் டிசைர் இல்லாமல் இருக்காங்க, தாம்பத்தியத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். அதை தவிர இது வந்து எலும்பு அடர்த்திக்கு இன்க்ரீஸ் பண்ணும், குருத்தெலும்பை பாதுகாக்கிறதுக்கும் தசைநார் வலிமையாக இருக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது சீன மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து சில ஆட்டு இடையர்கள் கண்டுபிடிச்சிட்டு, இந்த ஆடுகள்லாம் என்னப்பா ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுது, இப்படி வந்து இனப்பெருக்கம் இல்லாத காலத்துலேயும் போய் இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்ட்டு, இது எதை சாப்பிட்டு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்ச உருவான மூலிகை தான் இந்த ஹார்னி கோட்வீட். இது வீக்கம் குறைக்கிறதுக்கு, வலியை குறைக்கிறதுக்கு, இயக்கம் மேம்படுறதுக்கு, டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. வாத நோய், கீழ்வாதம், முடக்குவாதம் ரெண்டுத்துக்குமே. அடுத்தது கார்டிசெப்ஸ். இதை ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்கிறது காரணம் இதில் வந்து சில சாம்பிள் இமேஜஸ் இருக்குல்ல, இப்படி வரலாக இருக்கும் ஒரு காலம். அது குறைந்தபட்சம் $3. $3 கிட்டத்தட்ட 300 ரூபாய். ஒரு 1 கிராம் 1.5 கிராம் கூட இருக்காது. எதுக்காக இவ்வளோ விலை அதிகம் அப்படின்னா அதில் அவ்வளவு ஆற்றல், அவ்வளோ சக்தி இருக்குது. இதுக்கு ஹிமாலயன் வயக்ரான்னு இன்னொரு பேர் இருக்குது. ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வயக்ரா. ஹிமாலயன் கோல்டுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது 1 கிலோ 10 to 15 லட்சம் ரூபா. அவ்வளோ காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்முடைய எலிக்சர் மிக்ஸில் இருக்குது. இன்னொன்று ஹிமாலயன் வயக்ரா மிகுந்த ஆற்றலை தரும். இப்போ அத்லட்டிக்லாம் இருக்காங்க, ஒரு பெரிய லாங் ரன்லாம் போகிறவங்க, மரத்தான் போகிறவங்களாம் இருக்காங்கன்னா இதை எடுத்து வாயில் அடக்கிக்கிடுவாங்களாம். அவங்க லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அந்த எனர்ஜி ஸ்டெமினாவை இது கொடுக்கும், அந்த ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வலி குறைக்கிறது, அழற்சி அப்படின்னா உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அது மாதிரி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு, இதுவும் கார்டிலேஜரை பாதுகாக்கிறதுக்கு, எனர்ஜி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உடம்பு ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்கு, ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்லுலையும் கொண்டு போய் சேர்த்து அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த யூசேஜ் இருக்கணும். அந்த யூசேஜ் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. வலி குறைக்கிறதுக்கு, ஆற்றல் அதிகரிக்கலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது ஸ்டிவியா அரிபிடியானா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி. இது பார்த்திங்கன்னா இதுவும் அழற்சி எதிர்ப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்குது. பேக் ஃப்ளவர். இன்றைக்கி ஒருத்தருக்கு உடம்புல ஒரு ரிப்பேரிங் ஒர்க்குன்னு நடக்கணும் அப்படின்னா தூக்கம் வரணும். நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கோரிலேட்டட். அதுக்கு வந்து உடம்புல மெலோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் நிறையா சுரக்கணும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு வலி நிவாரணியாக இருந்து மனதை அமைதிப்படுத்தி ஒரு டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக வைக்கிறதுக்கு, அதனால் பதட்டம் குறையும், தூக்கம் அதிகரிக்கும், அதனால் வலி குறையும். இதுவும் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும், தசைகளை தளர்த்தி கொடுக்கும். அது ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் தசைகளை தளர்த்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும், மன அழுத்த மேலாண்மைக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மூட்டு வலி, வீக்கத்தை குறைச்சி, மன அழுத்தத்தால் ஏற்படுற வலி எல்லாமும் குறைச்சி, ஒட்டு மொத்தமாக இருக்கிற லைஃப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய பிரேசில் நாகப்பழ வகையை சேர்ந்தது. இது நாவல் பழத்தோட வகையை சேர்ந்தது. ஆனால் அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே பழுக்கக்கூடியது, காய் பழுக்கக்கூடியது. இதோட பழத்தோட லைஃப் அப்படிங்கிறது 2-3 days தான் இருக்கும். ஆனால் இதில் அவ்வளோ விட்டமின் சி ரிச். ஜென்ரலாக உங்களோட விட்டமின் சி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ கார்டிலேஜோட வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அந்த சைனோல் ஃப்ளூயிட் மட்டும் இல்லாமல் கார்டிலேஜ் வளர்ச்சிக்கு அந்த விட்டமின் சி அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி அவ்வளவு தேவைப்படும். இது சராசரியாக உடம்புக்கு தேவையான விட்டமின் சியில் 65% இந்த பழத்துலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது இம்யூனிட்டியெல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது மூட்டை அழற்சியை குறைக்கும், குருத்தெலும்பை பாதுகாக்கும், வலியை இயற்கையாக தணிக்கும், எலும்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், ஜாயின்ஸோட மூமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கி. இது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவோடைய நேஷனல் ஃப்ரூட். இது பழமாக இருக்கும்போது விஷம். நம்ம இங்கே ஊர்லாம் சொல்லுவாங்களே அரளிக்காய்னு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட அரளி வாதையை அரைச்சி குடிச்சிட்டாங்க டாக்டர் அப்படின்ட்டு தான் வருவாங்க. நிறையா தற்கொலை கேஸில் வந்து இந்த அரளி அரைச்சி குடித்த கேசஸ் தான் வரும் எங்கள் அப்பாவுக்கு. அதுக்கு அந்த இனிமா கொடுத்து இதெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்போ. ஆனால் பிழைக்க வச்சிட முடியும். அது அவ்வளவு விஷத்தன்மை இருந்ததுனால உடனடியாக பண்ணால் பிழைக்க வச்சிட முடியும். அதே மாதிரி இந்த அக்கி பழமும் காயாக இருக்கும்போது அவ்வளவு விஷத்தன்மை. ஆனால் இது பழுத்திடுச்சு அப்படின்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள், அவ்வளவு மருத்துவ குணம். இந்த பழத்தை சாப்பிடும்போது இதில் புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து உடம்போட ஒட்டுமொத்த எலும்புகளோட ஆரோக்கியம், இந்த கனிமங்கள் வந்து மூட்டுகளோட ஆரோக்கியம், எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மாதிரி ஜாயின்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த பிளிகியாங்கக்கூடியது. இதே மாதிரி இந்த 12 மூலிகைகளும் சேர்ந்து உடம்புக்குள்ளே இருக்கிற அழற்சிகளை, வீக்கங்களை, இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுது. போனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. கார்டேஜில் வந்து பாதுகாக்குது, அது தேயாமல் சிதையாமல் பாதுகாக்குது. பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மாதிரி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. சைனோயில் ஃப்ளூயிட்ஸை செக்ரிகேட் பண்ணி கொடுக்குது. இது 5ம் சேர்ந்து ஒரு காம்போவாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குது. இதை எப்படி சாப்பிடணும்? இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி யார் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். இது அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, ஆன்லைன்லேயோ, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையிலையோ கிடைக்காது. இது ஒரு டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட். டைரெக்டாக உங்களுக்கு நேரம் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதோட மதிப்பு, இதோட விலை அப்படிங்கிறது 6300 தான். இந்த நானோ டெக்னாலஜியில் இவ்வளவு நாடுகள்லேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஆடு கொடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மூலமாக கொடுத்தா ஒரு 15000 ரூபா விலைக்கு தான் உங்கள்கிட்ட கொடுக்கணும். அப்போ இதை ஒரு குறைந்த விலையில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, என்னப்பா இத்தினோண்டு பாக்கெட்டை போய் நீங்கள் 5 பாக்கெட்டை வச்சுட்டு 6300 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சா ஒரு துளி விஷம் எப்படி உங்களை எல்லாத்தையும் அப்படியே முடக்கி போட்டுருது. அதே மாதிரி அந்த முடக்கத்தை நீக்கணும் அப்படின்னாலும் இந்த அதே அளவு. சில இதில் சித்தர்கள் மருத்துவ முறையில் சொல்லுவாங்க, கல்பம் அப்படின்ட்டு ஒரு அரிசி அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஒரு அரிசி அளவு, ரொம்ப கம்மியாக ஒரு சிட்டிக்கு அளவு, ஒரு மிளகு அளவு தான் எடுக்கணும். அதுவே இந்த வேலை செய்யும். அதனால தான் இதோட விலை நீங்கள் ஜென்ரலாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் சிஸ்டமில் பண்ணுறதா இருந்ததுன்னா, எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடில் பண்ணுறதா இருந்ததுன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு அப்புறம் ஒரு டீலரு அப்படின்னலாம் வச்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைக்கு கொண்டு வந்து வச்சா கிட்டத்தட்ட 15000 ரூபா கொடுக்கணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டென்ட் இருக்குல்ல, ஸ்டென்ட்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, ஹார்ட்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது $1. அதை அவங்க விற்கிறது வந்து $100. ஆனால் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது $1000 கூட $1500. எதனால் இந்த விலை ஏற்றம் அப்படின்னா, அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க், அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் ஒரு 100 ரூபா பொருளை உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த இரத்த குழாயில் கொண்டு போய் வச்சு செட் பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் ஆகிடுது. காரணம் என்னங்க அப்படின்னா, இதுக்கு நடுப்புற இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டம், டாக்டரோட செலவுகள், இதே மாதிரி. ஆனால் இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 200 ரூபா. நம்ம வந்து லைஃப் லாங் எடுக்கலாம் சொல்லலை, ஒரு 2 மண்டலம் குறைந்தபட்சம் எடுக்கணும். 3லேருந்து ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் இது எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தாலே உங்கள் உடம்புல, இது மெடிசின் கிடையாது, ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன், இது மெடிசின் கிடையாது. இது உங்களோட நோய்கள் தீர்க்கும் மருந்து கிடையாது. இது சாப்பிட்டா நோயெல்லாம் தீராது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நோய்க்கான காரணங்கள் சரியாகும். கலை அப்படிங்கிறது என்னாகும், கிழந்து வளரும்.
நீங்கள் மேலே வெட்டிகிட்டே இருக்கிறது தான் அலோபதி மருத்துவம். கீழே அது பெருசாகிட்டே போகும். ஆனால் இந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும்னா வேற பிடுங்கி வெளில எடுக்கிற விஷயம் நடக்கும். வேற பிடுங்கி வெளில எடுத்தாச்சுன்னா நோய் இருக்குமா, களை இருக்குமா, இருக்காதுல்ல. அதே மாதிரி இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு டப்பாவில் இதே மாதிரி ஒரு டப்பாவில், இதுதான் டப்பா, இதில் ஒரு 5 பேக்கெட் இதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி சின்ன சின்னதாக 5 பேக்கெட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இன்னும் தெளிவாக காமிச்சிடு. இதே மாதிரி ஒரு பேக்கெட்டு தான் இருக்கும். இந்த பேக்கெட்டில் இருக்கிறத ஒரே ஒரு துளி நான் இப்போ ரெகுலராக சாப்பிட்றது. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன், காற்று போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதை எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட்டை ஆவரேஜாக 6 நாளைக்கு சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். அவ்வளோதான், ஃபியூ செகண்ட்ஸில் அது கரைஞ்சி போச்சு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வார்ம் வாட்டர் முதல் முறை எடுத்துக்கும் போது மட்டும் மிக குறைவான அளவில் எடுத்துக்கணும். இந்த ஒரு பேக்கெட்டை கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். எதற்காக அப்படின்னா, இதில் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா கம்மியாக எடுக்கிறது தான் பெட்டர். இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேக்கெட்டை ஆவரேஜாக 6 நாளைக்கு எடுக்கலாம். ஒரு டப்பா அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு வரும். ஓகேவா? இப்போ இதில் 1.5 கிராம் இருக்கும். 6ல் ஒரு பங்கு ஒரு நாளைக்கு எடுக்கலாம். நாக்கு கடியில் தான் வைக்கணும். நாங்கள் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்க மாற்ற சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. இதை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா நைட்டு எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா உடம்பு ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தூங்குகிற நேரத்தில் நடக்கும். நைட்டு இரவு உணவு உண்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறது பெட்டர். இது உடம்புல அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். அடுத்தது டீ காஃபி அப்படிங்கிறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சிகரெட்டும் அதே மாதிரி 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி சிகரெட் புகை பிடிக்கக்கூடாது. புகை அப்படிங்கிறது நமக்கு பகை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சே செய்கிற ஒரு விஷயங்கள். இது தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த பாடியில் இருக்கிற நிக்கோடின், அந்த ரத்தத்தில் இருக்கிற நிக்கோடின்லாம் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துடும், டீடாக்சிஃபை பண்ணிடும். அப்போ உங்களுக்கு அந்த அர்ஜி இருக்காது, சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற அர்ஜி இருக்காது. இதை சாப்பிட்டுட்டு புகை பழக்கத்துலேருந்தும் மது பழக்கத்துலேருந்தும் வெளில வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மது அருந்தினா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமாவது கேப் இருக்கணும். அப்போ தான் இதோட எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது நீர், நாள் முழுக்க நிறையா தண்ணி குடிக்கணும். குறிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது பெட்டர். இதுக்கு பத்தியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, உணவு கட்டுப்பாடு கிடையாது. குழந்தைகளுக்கு எட்டாவது உயரத்தில் வைங்க. ஏன்னா இது நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 18 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். நாம் என்ன நினைப்போம், நம்ம குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்க மனநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? 18 வயதுக்கு கீழே இருக்கிறதுக்கு யாராவது கொடுக்கணும்னா ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா டீடாக்சிஃபை பண்ணணும்னா மட்டும் கொடுக்கலாம். அடுத்தது இதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக காற்று போகாமல் ஒரு கூல் ட்ரை பிளேஸில் வச்சுருது பெட்டர். அடுத்தது இதை சாப்பிடும்போது ஃபஸ்ட் டைமாக சில சிம்டம்ஸ் இருக்கும், டீடாக்சிஃபிகேஷன் சிம்டம்ஸ். என்ன நடக்கும் அப்படின்னா தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமா அப்படின்னா வரலாம், வராமலையும் போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே மோல்டு அடித்து செஞ்சது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டது வேறு, நான் சாப்பிட்ட உணவு வேறு. நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு. இன்னொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட வெயிட் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க உடம்புல எங்கே டாக்ஸின்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது டீடாக்சிஃபை ஆகும். இதை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சில பேருக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது காரணமாக தலைவலி ஏற்படலாம். நெஞ்சுக்குள்ள நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு வச்சுங்க, அது எந்த வழியாக வரும், மூச்சு குழாய் வழியாக தான் வெளில வரணும். அப்போ சளியாவோ இருமலாவோ வரலாம். உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் ஏதாவது உடம்பு எரிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் தடுப்பூசி போடும்போது என்ன நடக்கும்னா ஒரு காய்ச்சல் வரும். அப்போ என்னென்னா தடுப்பூசிங்கிறது உடம்புக்கு கிருமிகளை உயிரோடவா
இல்லை வீரியம் கம்மியானதாவோ இல்லை செத்த கிருமிகளோ உடம்புல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ உடம்பு அதை கொண்டு போய் எரிக்கிற வேலை செய்யும். அப்போ உடம்புல காய்ச்சல் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதை எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கிற கிருமிகளையோ வேறு ஏதோ விஷயத்தை எரித்து அது அழிக்கும் போது காய்ச்சல் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது கட் ஹெல்த்து. ஜெரிமான மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு ஒவ்வாத பொருள் சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு வாந்தி வரும், இல்லைன்னா பேதி வரும். அதே மாதிரி உடம்புல ஒவ்வாத பொருள் இருந்ததுன்னா ஒரு வாந்தி மூலமாகவோ பேதி மூலமாகவோ வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து கண் புழைகள் அதிகமாக தள்ளி கண்கள் வழியாக சில கழிவுகள் வெளியேறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தோலில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா தோல் வழியாக தான் வரும். அது ரேஷஸாகவோ சில சமயம் ஒரு முடிச்சு மாதிரி முண்டு மாதிரி ஏதாவது வீக்கம் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சில பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நச்சுக்கள் வெளியேறும் ப்ராசஸ் தான். அது மாதிரி கீழ்ப்பக்கம் முதுகு வலி வந்ததுன்னா கிட்னி ஸ்டோன் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதற்கு தேவையான சப்போர்ட், நிறையா தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது சரியாகும். அது மாதிரி யாருக்கெல்லாம் வாதம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு, பித்தம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பழைய நீர் ஆகாரம் சாப்பிட்றது, விட்டமின் பி அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் அந்த அமில அளவை சரி செய்கிறதுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கும். அது மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலும் அந்த அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு ஏதாவது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ உங்கள்கிட்ட உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் மெடிசின் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கூடிய வரைக்கும் நீங்கள் மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப தாங்க முடியாத, உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இருந்ததுன்னா ஒரு மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் மெடிசின் எடுத்துக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது இயற்கையான குணப்படுத்தும் அறிகுறி தான், அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆனால் இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தினசரி தொடர்ந்து எடுத்துக்கும் போது ஒரு 3லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பு பழைய ஆரோக்கியமான நிலைமைக்கு திரும்பும். அப்போ உடம்புல ஒன்று ஆரோக்கியம் இருக்கும், இல்லைன்னா நோய் இருக்கும். உங்கள் உடம்புல நீங்கள் நோய் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த ரஜினி ஸ்டைலில் இளமை திரும்புதே அப்படின்ட்டு அவர் படியறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவார்டெல்லாம் அப்படி வேகமாக வருவார் தலைவர். 75 வயசில் அப்படி ஸ்டைலாக கடகடன்னு ஓடி போயிடுவார் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஏறணும். எந்த வயசுலையும், 70 90 வயசுலையும் நீங்கள் அதே மாதிரி இருக்கணும். அப்போ உங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. ஏய் படியெல்லாம் ஏறாதப்பா. யாரையாவது இந்த சபரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டோலின்னு ஒன்று வச்சுப்பாங்க. டோலியில் ஒரு 4 பேர் தூக்கிட்டு ஏறுவாங்க. 4 பேர் எப்போங்க நம்மளை தூக்கணும்? நாம் டிக்கெட் வாங்கிட்டு மொத்தமாக இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம சொந்த வீடு இருக்குல்ல, எதுங்க நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த சொந்த வீட்டுக்கு போகும்போது தான் 4 பேர் தூக்கணும். அதே மாதிரி 4 பேர் நம்ம இங்கே இருக்கும்போது தூக்குற மாதிரி சிச்சுவேஷனை நம்ம உடம்புக்கு வச்சக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நீங்களும் இளமை திரும்புதே அப்படின்ட்டு உங்கள் உடலை வேகமாக ஈர்க்கிறதுக்கு உண்டான வலிமையும் ஆற்றலையும் நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் மூட்டுக்களை பத்திரமா வச்சுக்கோங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம செய்யலை. நான் முடிஞ்சதுன்னா உங்கள் உடம்புகளை எல்லா பார்ட்டையும் எப்படி ஒரு சிம்பிள் மூமெண்ட் மூலமாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நடுப்புற யாரோ ஒருத்தர் ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாங்க. டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஜான் ஹெலன் கரூர் ப்ளீஸ் கேட்கலாங்க சார். சானிடைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மணிக்குள்ளே பால் எடுத்துக்கலாங்களா? பால் எடுத்துக்கலாங்க சார். பால் எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை. ஜான் ஹெலன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே டைம் அப், அதனால் தேங்க்யூ வெரி மச். உங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு நன்றி. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் கோவிந்தராஜ் சார்.